எதிரிகள் கிட்ட அதிமுக கொண்டு போய் அடமானம் வச்சது எங்களால தாங்கிக்க முடியலன்னு இருக்காரு. யாருன்னு அந்த எதிரி? யார்? அமித்ஷா தான் பாத்துட்டு வந்தாரு. ஆனா நான் பொறுப்பு இல்ல. அமித்ஷாவை சொல்லல, அவர் ஓபிஎஸ் வந்து திமுக கிட்ட வந்து அடகு வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அதிமுகவை. அதனால அவர் துரோகி, அவரை சேர்த்துக்க முடியாது, பிரிஞ்சதுதான், திரும்பலாம் சேர்றதுக்கு நடுவுல கூட சாத்தியமே கிடையாது ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதெல்லாம். அதெல்லாம் வந்து அவ்வளவுதான், தண்ணி தொளிச்சு விட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு இருக்காரு. ஒரே கல்லுதான். அதனால கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியனே சொல்லிடலாம். அவர் ஆனா சொல்லாம இப்படியே மழுப்பிட்டு இருக்காரு. ஏன் மழுப்புறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வரட்டும், சிக்னல் வரட்டும்னு பாக்குறாரு. சிக்னல் வந்தோன்னு சொல்லுவாரு. அதுக்கிடையில ஓபிஎஸ் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு எடப்பாடினா, ரவுடி மாதிரி உள்ள பூந்து கட்சி ஆபீஸ உடைச்சாரு, ஒரு கோயில் அது எம்ஜிஆர் மாளிகை, அதை களங்கப்படுத்திட்டாரு, அதனால அவரை சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது ஓபிஎஸ் என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் ரவுடி மாதிரி போய் அடிக்கல, எங்களைதான் அவங்க ஆட்கள் அடிச்சாங்க அப்படின்றாரு. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். அந்த அளவுக்கு போல, ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னும் போல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டைம் கொடுக்குற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாகாவே சொல்றாரு. மரியாதையா அவரே பொதுச் செயலாளர் பதவி விட்டு விலகிடணும், இல்லைன்னா அவமரியாதை ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் வந்து என்ன கேக்குறாருன்னா, அவர் என்ன சொன்னாரு எடப்பாடி, நம்ம வந்து ஒற்றை தலைமை வந்தா நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்னாரு. ஒற்றை தலைமை வந்ததுக்கு அப்புறமா அவங்க எங்கேயுமே ஜெயிக்கல, ஒன்றிணைஞ்சாதான் ஜெயிக்க முடியும், அதனால வந்து நீங்க ஒன்றிணையணும் அப்படின்னு அவரோட விருப்பம் இருக்கு. சரி, விருப்பமானும் இப்ப இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. அடுத்து போக வேண்டியது பிளைட் தான். டெல்லி போவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும்ன்றத பாத்துக்கலாம்.